ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு ஜிலேபி ஒரு வழியாக சேட்டு மாதிரி பேசிட்டாருங்க. சேட்டு மாதிரி பேசினது என்னாலே நம்ப முடியலடா, எப்படா அவன் நம்பினா அப்படின்னு சொல்லி விஷயத்த கேட்க, நம்பினாதான் சோறுங்கிறாங்க, நம்பி தான் ஆகணும் முத்து, வேறு வழி இல்லையே. அதனால ஜிலேபிக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சேட்டு மாதிரி பேசியாச்சு. ஃபோட்டோ அனுப்புடான்னு சொன்னால் ஃபோட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாக்கிங் அப்படி ஒரு வாக்கிங் போயாச்சு, ஃபோட்டோவும் வந்தாச்சு, பார்த்தாச்சு, மாட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை ஆச்சு, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சேட்டு மாதிரி பேசுனது ஓகேப்பா, சேட்டு கடைக்கு வர வைக்கணும்ப்பான்னு சொல்லி பேசி மறுபடியும் கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. வர வச்சதுக்கப்புறம் உங்கள் கடையா எனக்கு தெரியாது, அவன் உலக மகா ஃப்ராடப்பா, உலகத்தில் உள்ள எல்லா கடையும் தெரியும், ஏன்னா திருட்டு பொருளை விற்கிறது தானே என் வேலையே அப்படிங்கிறான். திருட்டு பொருளை எடுத்துக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லி வார்னிங் கொடுத்தா, இல்லை என் வீட்டு நகை அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேட்டு வேஷத்தில் போய் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு சேரக்கூடாத செயற்கையில் சேர்ந்து சாக்லேட்டாக தின்னுட்டு இருக்காங்க. தின்னு உனக்கு பின்னாடி நல்லா பல்காக வைப்பாங்க குச்சால அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம முத்து சேட்டு வேஷம் போட்டு உட்கார, எலி தன்னால் பொரியல வந்து மாட்டோன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எலி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் சரி உள்ள வந்தாச்சு, எலி பொறிக்குள்ள வந்துருச்சு. ஆனால் மாட்ட வேணாமா, அதனால எல்லாரும் எல்லா பக்கத்துலையும் நில்லுங்கப்பான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரிஜினல் வேஷத்தை, அதாவது மாஸ்க் எடுக்கிறாராமா, மிகப்பெரிய வேஷம், கண்டுபிடிக்க முடியலையே, அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சேட்டு வேஷத்தை கலையப்பா, ஒரிஜினல் வேஷம் வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது முத்து வேஷத்தை கலைக்கி அச்சோன்னு தெரிச்சு ஓடுறான். நகையெல்லாம் வாங்கி வச்சதெல்லாம் ஓகே, 10 பவுன் மட்டும், மீதி எல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இவன் ஒரு பக்கத்து எஸ்கேப் ஆகிடான். வீட்டுக்கு போனால் அங்கே வேற ஒரு பொண்ணோட ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது, வசந்திங்கிற ஒரு பொண்ணோட ரிப்போர்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்